இந்திய அரசியலில் மோடி பிரதமரானதிலிருந்தே பல அதிரடியான மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பு வரை இந்தியாவை ஆட்சி செய்து வந்த காங்கிரஸ் கட்சி எந்த விஷயத்தையும் உருப்படியாக செய்ததில்லை. வாக்கு வங்கி என்கிற ஒன்றை மட்டுமே முன்வைத்து அரசியல் செய்ததால் அவர்களால் எந்த திட்டங்களையும் அதிரடியாக செயல்படுத்த முடியவில்லை. அதனால்தான் இந்திய மக்கள் காங்கிரஸ் கட்சியை புறக்கணித்து விட்டார்கள். அதன் காரணமாகவே இந்தியாவில் தற்போது காங்கிரஸ் என்கிற கட்சி இருக்கிறதா இல்லையா என்பதை தேடிப்பிடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த இந்தியர்களையும் காங்கிரஸ் கட்சி புறக்கணித்து விட்டார்கள். இதனால் தான் தற்போது வட இந்தியாவில் உள்ள வேறு சில கட்சிகள் பாஜகவுக்கு எதிராக புதிய அணி அமைக்க தொடங்கி இருக்கின்றன. வட இந்தியாவை பொறுத்தவரை பாஜகவின் கொடி பரபரப்பாக பறந்து கொண்டிருக்கிறது. மோடியை பெருவாரியான மக்கள் இந்தியாவின் தலைசிறந்த தலைவராக முடிவு செய்து விட்டதால் அத்தனை எளிதில் மோடியை பிரதமர் பதவியிலிருந்து இறக்கிவிட முடியாது. அதேபோல் தென் இந்தியாவில் தற்போது பாஜக வளர்ந்து கொண்டு வருகிறது. தேர்தல் நேரத்தில் பாஜக தலைவர்கள் தமிழகம் வந்து பிரச்சாரம் செய்ததால் இதுவரை இல்லாத அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி படிப்படியாக தமிழகத்தில் வளர தொடங்கிவிட்டது. அதிலும் அண்ணாமலையை தமிழக பாஜக தலைவராக இன்னும் பல அதிரடி மாற்றங்கள் நிகழத் தொடங்கி இருக்கிறது. அதனால் அடுத்து வரப்போகிற தேர்தல்களில் பாஜக எதிர்பார்த்ததை விட அதிக தொகுதிகளில் வெற்றி பெறும் என்கிற சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாகவே இத்தனை காலமும் குண்டு சட்டிக்குள் குதிரை ஓட்டி வரும் திராவிட கட்சிகளுக்கு மனதளவில் பீதி ஏற்பட்டுள்ளது. அதோடு பிரதமர் மோடி பதவிக்கு வந்த பிறகு காஷ்மீர் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான முடிவு கொண்டு வந்தார். காஷ்மீருக்கு கொடுக்கப்பட்டிருந்த சிறப்பு அந்தஸ்தை நீக்கினார். காஷ்மீரை இரண்டாக பிரித்தார். இப்படி செய்வதற்கு முன்பு இந்தியாவை ஆண்ட எந்த பிரதமர்களும் துணிச்சல் வரவில்லை. ஆனால் மோடி தான் அதை அதிரடியாக செய்து காட்டினார். அந்த அளவுக்கு கடந்த காலங்களில் காங்கிரஸ் கட்சி செய்யாத பல அதிரடி மாற்றங்களையும் பிரதமர் மோடி செய்து கொண்டு வருகிறார். அந்த வகையில் தமிழகத்திற்கும் இலங்கைக்கும் நடுவில் உள்ள கச்சத்தீவை காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி செய்து வந்தபோது இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்தார்கள். காரணம், விடுதலை புலிகள் பிரபாகரனை இலங்கை அரசு அளித்தது அவர்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். அதன் காரணமாகவே தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லும் கச்சத்தீவு பகுதியை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்தது காங்கிரஸ் அரசு. விளைவு, தற்போது தமிழக மீனவர்கள் கடலுக்குள் இறங்கி மீன்பிடிக்க சென்றால் எங்கள் எல்லைக்குள் வந்து விட்டார்கள் என்று அவர்களை இலங்கை அரசு கைது செய்கிறது. இல்லையில் அவர்கள் மீன்பிடிக்கும் வலைகளை அறுத்து எறிகிறார்கள். அந்த அளவுக்கு தமிழக மீனவர்களை பற்றி கவலைப்படாமல், அவர்களின் வாழ்வாதாரத்தை பற்றி கவலைப்படாமல் கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தது காங்கிரஸ் அரசாங்கம். ஆனால் தற்போது பிரதமர் மோடி தமிழர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் கச்சத்தீவை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறார். இது தமிழக மீனவர்களின் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை கொடுக்கிறது. கச்சத்தீவை மீண்டும் இந்தியா மீட்டுவிட்டால் தமிழக மீனவர்கள் தாராளமாக அந்த பகுதிக்கு சென்று மீன்பிடித்துவிட்டு வரலாம். இலங்கை கடற்படை தங்களது எல்லையை மாற்றிக்கொண்டு சென்று விடுவார்கள். அதனால் காங்கிரஸ் கட்சி செய்த தவறை சரி செய்ய வேண்டும் என்பதற்கான முயற்சியில் தற்போது பிரதமர் மோடி இறங்கியிருப்பதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் கச்சத்தீவு மற்றும் தமிழக மீனவர்கள் பிரச்சினை குறித்து ஒரு சரியான தீர்வு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் அடுத்து அதிரடியாக களமிறங்கப் போகிறார். அதாவது மீனவர் பிரச்சினைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழக ஆளுநரை சந்தித்து ஒரு ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அப்படி தமிழக பாஜக சார்பில் மீனவர்களின் உரிமை மீட்பு போராட்டத்தை நடத்தி அதையடுத்து கச்சத்தீவை மீட்பதற்கான அதிரடி முயற்சிகளில் இறங்கப் போகிறார் அண்ணாமலை. தமிழக பாஜக தலைவர்களை பொறுத்தவரை மீடியாக்களுக்கு பேட்டி கொடுப்பார்கள், களத்தில் இறங்கி அடிக்க மாட்டார்கள் என்பதுதான் திராவிட கட்சிகளின் ஒரு கணக்காக இருந்தது. ஆனால் இனிமேல் அது மாறப்போகிறது. அண்ணாமலை எப்போது தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்றாரோ அப்போதிலிருந்தே தமிழக பாஜகவின் நடவடிக்கைகள் அனைத்தும் மாற்றப்பட்டு விட்டது. அதன் முதல் கட்டமாக தான் காங்கிரஸ் கட்சி இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்த கச்சத்தீவை மீட்கும் முயற்சியில் தற்போது இறங்குகிறார் அண்ணாமலை. இதற்கு பிரதமர் மோடியும் கிரீன் சிக்னல் கொடுத்து விட்டார். அடுத்து மீனவ மக்களை சந்தித்து அவர்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து அதற்கான நடவடிக்கைகளில் இறங்க போகிறார் அண்ணாமலை. குறிப்பாக மக்களவை தேர்தலுக்கு முன்பு கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவின் டார்கெட்டாக உள்ளதாம். மேலும் வட இந்தியாவில் பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்று பல கட்சிகள் கூட்டணி அமைக்க திட்டம் தீட்டினாலும் பரப்புரை மக்களவை தேர்தலுக்கு முன்பே ராமர் கோவில் கட்டப்பட்டு திறக்கப்பட்டுவிடும் என்பதால் வட இந்தியாவில் மோடியின் செல்வாக்கு இன்னும் எகிரிவிடும். அந்த வகையில் வட இந்தியாவில் பிரதமர் மோடியை எத்தனை புதிய அணிகள் உருவானாலும் இனிமேல் வீழ்த்துவது அத்தனை எளிதான காரியமல்ல. அதேபோல்தான் தென்னிந்தியாவில் ஒரு புதிய அரசியலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தற்போது கச்சத்தீவு பிரச்சனையை பாஜக கையில் எடுத்திருக்கிறது. இந்த கச்சத்தீவையும் வரப்போகிற மக்களவை தேர்தலுக்கு முன்பே மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் திட்டமாக உள்ளதாம். அந்த வகையில் தற்போது மீனவர்கள் பிரச்சனையை கையில் எடுத்துள்ளதை பார்த்தால் இந்த பிரச்சனை குறித்து நடவடிக்கையில் இறங்கும் போது அது கச்சத்தீவில் தான் முடியும். அத்தனை பிரச்சனைகளும் கச்சத்தீவு தான் காரணமாக இருந்து வருவதாக மீனவர்கள் சொல்வார்கள். அதனால்
கச்சத்தீவை மீட்பதுதான் மீனவர்களின் பிரச்சனைக்கு நிரந்தர முடிவு கட்ட முடியும் என்று பாஜக அதிரடியாக களமிறங்குகிறார்கள். அந்த வகையில் கச்சத்தீவில் பாஜகவின் கொடியை ஏற்றிவிட்டால் அதன் பிறகு தமிழகத்தில் பாஜகவை அத்தனை எளிதில் அசைக்க முடியாது. அவர்கள் அஸ்திவாரத்தை அழுத்தமாக போட்டு விடுவார்கள் என்பதுதான் எதிர்காலத்தில் நடக்கப் போகும் அரசியலாக உள்ளது. இந்த இலக்கை நோக்கிதான் தற்போது டெல்லி பாஜக பயணிக்க தொடங்கியுள்ளது. அதன் காரணமாகவே தமிழகத்தில் பாஜக தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் அண்ணாமலை மிக அதிரடியான போராட்டங்களில் இறங்குவார் என்பது தெரியவந்துள்ளது. அவரை போன்ற ஒரு சுறுசுறுப்பான இளைஞர் தலைவராக இருந்தால்தான் தங்களது செயல்பாடுகளுக்கு எளிதாக இருக்கும். தாங்கள் சொன்னால் அடுத்த கணமே அவர் செய்து முடிப்பார். அதனால்தான் பாஜகவில் இணைந்த 10 மாதங்களில் அவரை தமிழக பாஜக தலைவராக இருக்கிறது டெல்லி மேலிடம். அந்த வகையில் மக்களவை தேர்தல் வருவதற்கு இன்னும் பல ஆண்டுகள் இருந்தபோதும் இப்போதே அதற்கான பணிகளை தொடங்கிவிட்டார் பிரதமர் மோடி. மேலும் காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் கூட்டணி அமைத்து இருந்தபோது தாரை வார்த்து கொடுத்த கச்சத்தீவை தற்போது மத்தியில் ஆளும் பாஜக அரசு மீட்டெடுத்தால் இது தமிழக அரசியலில் ஒரு மறக்க முடியாத நிகழ்வாக இருக்கும். பிரதமர் மோடியை தமிழக மக்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள். அதனால் கச்சத்தீவு விவகாரம் தமிழகத்தில் பாஜக விஸ்வரூபம் எடுக்க ஒரு முக்கிய அடித்தளமாக அமையும். இந்திய நாட்டின் பகுதிகளை இன்னொரு நாட்டுக்கு தாரை வார்த்து கொடுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு சம்மட்டி அடியாக இருக்கும். முக்கியமாக கச்சத்தீவில் ஏற்றப்படும் பாஜக கொடி தமிழகத்திலும் பரபரப்பாக பறக்க தொடங்கிவிடும். ஆக அண்ணாமலையின் மூலமாக தமிழக மீனவர்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கப் போகிறது என்கிற தகவல்கள் தமிழக அரசியலில் பரபரப்பு கூட்டியிருக்கிறது. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.